குவாலிஃபை பண்ண வைக்கிறோம் 100%. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை ரீஃபண்ட் பண்றோம். 1 இயர் உங்க குழந்தைய என்கிட்ட கொடுங்க. இந்தியாவோட டாப் காலேஜ் நான் போய் படிக்கணும், அதுவும் பிரைவேட்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால ஏதோ 56,000 ரூபாய்க்கு எல்லாம் வருஷம் ஃபீஸ் இருக்காமே, அவ்வளவுதானா வரும் அப்படின்னு ஆச்சரியமா நிறைய பேர் கேட்குறாங்க. இருக்குங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய உண்மையான நிலவரம். எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் தான் இருக்கு. பெருமையான இருக்குல்ல, ரொம்ப பெருமையா இல்லை? ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு 56,000 ரூபாயில படிக்க முடியும் அப்படின்றது, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்றது பெருமையா சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த சீட்டு யாருக்கு கிடைக்கும், இந்த இன்ஸ்டியூட் எங்க இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். 2026 நீட்டு தேர்வு எழுதி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? அதுவும் நான் வந்து எனக்கு கவர்மெண்ட்லாம் வேணாம் சார், பிரைவேட் காலேஜஸ்லாம் கவர்மெண்ட் சீட்லாம் வேண்டாம், எனக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சா போதும், அது என்னவா இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தாலும் பரவாயில்ல, டீம்டு யூனிவர்சிட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அப்ராட்ல போய் நான் படித்தாலும் பரவாயில்ல, ஆனால் 2026 நான் குவாலிஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமி ரெடியாக இருக்கோங்க. 35 நாள் கிளாஸ். இப்போ கரண்ட் +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் 35 நாள் ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் கழிச்சு ஆன்லைனில் அட்டன் பண்ணிங்கன்னா வெறும் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு சப்ஜெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். அந்த சப்ஜெக்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலயமா அதில் டெஸ்ட் கொடுத்து உங்களை வந்து கம்ப்ளீட்டாக தரவு பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் ஒரு கிளாரிட்டி கொடுத்து எக்ஸாம் எழுத வைக்க போகிறோம். உங்களை வந்து என்ன பண்ண போகிறோம், குவாலிஃபை பண்ண வைக்கிறோம். இந்த கேரண்டி நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு ஐடியா இருந்தால் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க. எல்லாம் ஓகே தான், இமீடியட்டாக இருந்து ஜாயின் பண்ண படம் பிடிங்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு குவாலிஃபை ஆகலைன்னா உங்களுக்கு 100% நீங்கள் கட்டக்கூடிய பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறோங்க. அப்புறம் என்ன, இதில் என்ன இருக்குது, டீலு ஓகேவா? டீலுக்கு ரெடியா? நான் உங்களை குவாலிஃபை பண்ண வைக்கிறேன், ஃபீஸ் கட்டுறீங்க. குவாலிஃபை பண்ண வைக்கலன்னா உங்கள் ஃபீஸை நான் திருப்பி கொடுக்குறேன். ஓகே, நான் ரெடி. நீங்கள் ரெடியா? கால் பண்ணுங்கள் 9176552121. இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுக்கும். ரைட்டா? என்ன சார் அந்த இது அப்படின்னு பார்க்குறீங்க? ரொம்ப சிம்பிள், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நம்மளுடைய சிஎம்சி வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் தான். ரைட்டா? இந்த மெடிக்கல் காலேஜை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். உண்மையாலேயே கவர்மெண்ட்டு சீட்டும் ஃபீஸு கம்மின்றீங்க, ப்ரைவேட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸும் கம்மினா ஆமாம். ரைட்டா? டீட்டெயிலாக ஒன்று பார்க்கலாம். சிஎம்சி வெள்ளூர் இந்தியாஸ் எலைட் மெடிக்கல் காலேஜ். ஏன் சார் எலைட் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் வந்து ரேங்கிங் வந்து எவ்ரி இயர் ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் யூனிவர்சிட்டி வைஸ், மெடிக்கல் காலேஜ் வைஸ், என்ஜினியரிங் காலேஜ் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் ஆர்ட்ஸ் காலேஜ் இப்படி தனித்தனியாக பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த ரேங்க்ல இந்தியாவில் கவர்மெண்ட் காலேஜில் ஃபர்ஸ்ட் ஒரு இடம் வருது அப்படின்னா, செகண்ட் இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட்டு காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பொசிஷனில் வந்து நிற்கிது. ரைட்டா? அதுவும் யூஜி கோர்சஸ் எடுக்கிறப்ப அந்த மாதிரி காலேஜ் தான் நம்மளுடைய சிஎம்சி. அதனுடைய டீட்டெயில் நம்ம எலிஜிபிலிட்டி எப்படி சார் சேர்றது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தென் அபவுட் சிஎம்சி வெள்ளூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1900 எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கல்ல, ஐடாஸ் கட்டார் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை வந்து இனிஷியல் ஸ்டேஜில் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி பிரம்மாண்டமான ஸ்டோரி இருக்குது. நீங்கள் போய் அதெல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு. ரைட்டா? தென் ஓவர் 120 இயர்ஸ் ஆஃப் மெடிக்கல் எக்ஸலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்சிக்கு இருக்குது. நான் ப்ராஃபிட் இன்ஸ்டியூஷன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனு, பட் இட்ஸ் எ நான் ப்ராஃபிட் இன்ஸ்டியூஷன். சர்வீஸ் ஓரியன்டட் ஹெல்த் கேர் எஜுகேஷன். தமிழ்நாடு வெள்ளூர் பிரைம் லொகேஷன் வித் கிளினிக்கல் எக்ஸ்போஷர். அதான் சொன்னால தமிழ்நாட்டில் வேலூர்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்ல மெயின் பிளேஸ்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த சிஎம்சி. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே தெரியாத ஒரு நிறுவனம் அப்படின்னா இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரிபடி நோஸ் திஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கோட்டாஸும் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இருக்குது. டயசிஸ் மூலயமா சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டாஃப் மெம்பரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே மதிக்கிறாங்க அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கும் அங்க வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு சீட் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. ரைட்டா? அது எவ்வளவு பெரிய விஷயம். அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. அதே போல தமிழ்நாடு மாணவர்களையும் அவங்க கை விடுறது இல்லை. தமிழ்நாடு மாணவர்கள் நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா வந்து அலாட்மெண்ட்ல இருக்கு. கிறிஸ்டியன் மைனாரிட்டி அவங்களுக்கு அலாட்மெண்ட் இருக்கு. டயசிஸ் மூலயமா அலாட்மெண்ட் வாங்க முடியும். ரைட்டா? அதனால மல்டிபிள் விஷயங்கள். ஆனால் சீட்ஸ் வந்து
குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றதுனால இது வரைக்கும் சீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்த லேட்டஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறா சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பட் இவங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நான் ஒரு 15 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கேன். அப்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இவங்க சீட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த 100 சீட்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி இடத்துல நம்ம குழந்தை போய் படிச்சதுனா எப்படி இருக்கும்? அருமையா இருக்காது, சூப்பரா இருக்கும், எக்ஸலண்டா இருக்கும். நேஷனல் ரெகுலேஷன் டெஸ்டட் அக்ராஸ் இந்தியா ஃபார் குவாலிட்டி மெடிக்கல் ட்ரைனிங், ரைட்டா? தென் ரேங்கிங் அண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப் NIRF மெடிக்கல் காலேஜுக்கு கன்சிஸ்டன்ட்லி ரேங்க்டு அமௌங் இந்தியாஸ் பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் அப்படின்ற நேம்ல இன்னைக்கு வந்து NIRF ரேங்க் 2025 3வது பிளேஸ்ல வந்திருக்கு, ரைட்டா? எய்ம்ஸ், அதுக்கப்புறம் PGIMR சண்டிகர், அதுக்கு அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு டாப் மெடிக்கல் காலேஜ் அப்படின்ற பார்த்து இன்ஸ்டியூஷன் எடுத்துட்டோம்னா நம்மளுடைய CMC தான். குளோபல் ரெகக்னேஷன், இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் அண்ட் WHO வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ரிசர்ச் எக்ஸலன்ஸ், பைனரிங் மெடிக்கல் ரிசர்ச் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல்ஸ், தென் ட்ரஸ்டட் ஹெல்த் கேர் பிராண்ட். எங்கே பார்த்தாலும் யாரை கேட்டாலும் அதான் சொல்கிறேன், பேஷண்ட்டை கேட்டாலும் CMC அப்படின்ற மாதிரி தெரியாதவே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரமாண்டமாக பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன கோர்சஸ்லாம் நம்ம CMCயில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி MBBS, எஸ் 5.5 years அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் ப்ரோக்ராம் வித் கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ், ரைட்டா? 5.5 வருஷம் இந்த ப்ரோக்ராம். அருமை. ஃபீஸு அதான் சொல்கிறல, ப்ரைவேட் காலேஜ் 56,000 தான், கவர்மெண்ட்டில் சேர்ந்தாலும் அவ்வளோதான், மேனேஜ்மெண்ட் கோட்டாலும் சேர்ந்தாலும் எந்த காலேஜுக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி. ஒன்லி இன்ஸ்டியூஷன் இன் இந்தியா ஆஃபரிங் 56,000 rupees டு ஜாயின் இன் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆல்சோ, ரைட்டா? கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்கன்னா அது வேறு விஷயம். பட் ப்ரைவேட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயே இந்த அமௌண்ட்டுக்கு தான் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னா ஒண்டர்ஃபுல், ஒண்டர்ஃபுல், எக்ஸலண்ட். அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மெடிக்கல் UG காலேஜ் அப்படின்னு எடுத்துனா 2nd பிளேஸில் இருக்குது, ரைட்டா? தென் மெடிக்கல் காலேஜ்னு எடுத்துனா 3rd பிளேஸில் வருது, ரைட்? MD கோர்ஸ் இருக்கா? இருக்கு. MD MS வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஸ்பெஷலைசேஷன் அக்ராஸ் 30+ வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டிசிப்ளின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் DM MCH கோர்சஸும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ப்ரோக்ராம்ஸ் இன் கார்டியாலஜி, நியூராலஜி, சர்ஜரி இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த நர்சிங் இருக்கா? சூப்பர். நர்சிங் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்க முடியாது. ஏன்னா இனிஷியல் பீரியட்ல வந்து CMC ஸ்டார்ட் பண்ணது நர்சிங்காக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஐடாஸ் கடர். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அது பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆச்சு, ரைட்டா? டிப்ளமா டிகிரி கோர்சஸ் இன் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் சயின்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய PhD அண்ட் ஃபெலோஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பயோமெடிக்கல் ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கு, ரைட்? அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துடலாம். அடுத்தது பார்க்கறதுக்கு முன்னாடி SRB. என்ன சார் SRB? ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். யார் சார்? என்ன சார் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் எடுத்துட்டு வந்து தூக்கி போடுறீங்க அப்படின்னா, எஸ், நீட் எக்ஸாம் எழுதினா தானே CMCல போய் MBBS சீட் வாங்க முடியும். ஆமா. நீட் எக்ஸாம் எழுதினா தானே PG சீட் எடுக்க முடியும். ஆமா. அலைடு ஹெல்த் சயின்சஸ்க்கும் இன்னைக்கு வந்துடுச்சே. ஆமா. CMCயே தனியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ட்ரன்ஸ் ஏற்கனவே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, அது எழுதினா தானே இந்த சீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்னா, ஆமா, எல்லாத்துக்கும் ஆமா. அப்ப அதுக்கு நீட் படிக்கணும்ல. நீட் படிச்சா மட்டும் போதுமா? இந்த மாதிரி டாப் காலேஜஸ்ல போய் நம்ம சீட்டை தட்டணும்னா மார்க், அட்டகாசமான மார்க் தான் வந்தா தானே நம்ம வாங்க முடியும். அப்படின்றதுக்காக RGR என்ன பண்ணியிருக்கோம், கவர்மெண்ட் கோட்டா சீட் 2027 வாங்கணும் அப்படின்றதுக்காக டெடிகேட்டட் ஒரு டீம் வந்து ரெடி பண்ணி 20 ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம உட்கார வச்சு ஒரு கிளாஸ்ல எடுத்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, என்ன தெரியல, அவங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்கணும், என்ன லேக்கிங் இருக்காங்க, அவங்க ஸ்ட்ரென்த் என்ன, என்ன வீக்னஸ், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டார்கெட் பேஸ்டா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ஃபீல் பண்ணாம, பட் நம்ம என்ன சொல்றோமோ அதை குழந்தைங்களை ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்படின்ற மூலியமா 2வது கவர்மெண்ட் கோட்டா சீட்டே எடுத்து கொடுக்கணும். அட் த எண்ட் ஆஃப் ட்ரைனிங் எக்ஸாம் போய் எழுதுறானா வெளியில வரப்ப அந்த குழந்தை அப்படியே மகிழ்ச்சி துள்ளிட்டே வரணும். இந்த காலேஜ் தான் நான் சேரணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணனா அந்த காலேஜ் தான் போய் சேரணும் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கோஆபரேட் பண்ணி உற்சாகம் பண்ணி அவங்க அப்பா அம்மாவோட நிறைய 1.5 கோடி 2 கோடி எல்லாம் செலவு பண்ணாம ஒரு ஃபியூ லேக்ஸ் மூலயமா நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்து சாப்பாடு எல்லாத்தையும் நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணி ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் நம்ம கிட்ட இருந்து போகாம மைண்டை ஃபோக்கஸ் பண்ணாம வேற எதுவும் டைவர்ட் ஆகாம இதெல்லாத்தையும் பார்த்து அட்டகாசமா நம்ம என்ன பண்றோம், ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் பண்றோம். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷல் யூனிக் செல்லிங் பாயிண்ட்னா குவாலிஃபை பண்ண வைக்கிறோம் 100%. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை ரீஃபண்ட் பண்றோம். 1 இயர் உங்க குழந்தைய எங்கிட்ட கொடுங்க, பணமும் கொஞ்சம் கொடுங்க. என்ன செலவு பண்ணணும், சாப்பாடு போடணும், தங்க வைக்கணும், டீச்சருக்கு பே பண்ணணும். இந்த அமௌண்ட் எல்லாம் என்னன்றதை கால்குலேட் பண்ணி நம்ம எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, யூ ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட். யுவர் ரிட்டர்ன் இஸ் யுவர் கவர்மெண்ட் கோட்டா
MBBS seat at the end of the year. ரைட்டா? அப்படி இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்னா 100% கமிட்மெண்ட் கொடுக்குறோம் RGRல இருந்து. இந்த விஷயம் இந்தியால எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுமே கொடுக்காத ஒரு கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா we are giving. ரைட்டா? அப்ப எப்படி இருக்கும் அந்த ப்ரோக்ராம்? அட்டகாசமா இருக்காது. அதை தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அபவுட் த ப்ரோக்ராம் 1 year ஹை இன்டென்சிவ் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் அட் RGR அகாடமி. ரைட்டுங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 16 to 20 ஏஜ் என்னன்னா 20 ஸ்டூடெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட பேட்ச் சைஸ் 20 ஸ்டூடெண்ட் இருக்கவங்க 16ல ஒரு ஃபேக்கல்டி மோண்டர்ஸ் தென் வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் டீம் we are going to support. அது ஒன்று ரெகுலரஸ் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா காலையில மார்னிங் ஸ்டார்ட் பண்ணோம்னா நைட்டு 6 மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 10:30 வரைக்கும் குழந்தைங்களுக்கு அந்த உற்சாகத்தோட நடுவில் ஒரு சின்ன சின்ன பிரேக்ஸும் கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு தேவையான டீ காஃபி இதெல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணி பக்காவா வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு போறோம். குழந்தை படிக்கல அப்படின்றத எங்க சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லி எங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத குழந்தைக்கு விளக்கி எங்க எங்க ஹெல்ப் எடுத்துக்கணும்ன்றத சொல்லி நாங்க என்ன பண்றோம் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு குழந்தைங்களோட சப்போர்ட்டையும் பேரண்டோட சப்போர்ட்டையும் இருந்ததுன்னா இதை வந்து அப்படி அடிச்சு கொடுக்குறோம் அப்படின்றோம். ஏன்னா குழந்தைக்கு என்ன பண்ணும், குழந்தை கரெக்ட்னு நினைக்குது, இன்ஸ்டிடியூஷனும் கரெக்ட்னு நினைக்குது, அதை குழந்தை செஞ்சுக்கலாம், கேரண்டி. எஸ், எக்ஸிக்யூட் பண்ணலாம். இன்ஸ்டிடியூஷன் கரெக்ட்னு நினைக்குது, பேரண்ட்டும் கரெக்ட்னு நினைக்குது, ஓகே, பேரண்ட் வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணிக்கலாம். இன்ஸ்டிடியூஷன் ஒன்று நினைக்குது, ஸ்டூடெண்ட் வேற நினைக்கிறான், அப்ப எதை ஃபாலோ பண்ணும்? இன்ஸ்டிடியூஷன் சொல்றதை தான் குழந்தை ஃபாலோ பண்ணும். இன்ஸ்டிடியூஷன் ஒன்று நினைக்குது, பேரண்ட் ஒன்று நினைக்கிறாங்க, எதை ஃபாலோ பண்ணும்? இன்ஸ்டிடியூஷன் சொல்றதான் பார்க்கணும். அப்ப உங்க 2 பேருக்கும் மேட்ச் இருக்கு, இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் பேரண்ட்க்கும் மேட்ச் இருந்ததுன்னா அந்த அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான தடைகளும் இல்லை. இன்ஸ்டிடியூஷன் ஒன்று நினைக்குது, பேரண்ட் வேற நினைக்கிற, ஸ்டூடெண்ட் வேற நினைக்கிறா, இன்ஸ்டிடியூஷன் தான். அந்த கமிட்மெண்ட் ஆக்சுவலி வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஸ்டூடெண்ட் மஸ்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ மென்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அகாடமிக் ப்ரோட்டோகால்ஸ். இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கேரண்டீட் ரிசல்ட். வி ஆல்ரெடி ப்ரூவன் திஸ். ரைட்டா? இந்த பேட்சை எடுத்து இதை ட்ரைன் பண்ணா எப்படி ரிசல்ட் 100% கொடுக்க முடியும் அப்படின்னா எஸ், வி ஆர் ப்ரொவைடிங். பட் நடுவில் வந்து தேவையில்லாம இப்படி பண்ணணும் அப்படி பண்ற கன்ஃபியூஷன்ஸ்லாம் பேரண்ட் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு புரோட்டோகால் தான் வந்து பாத்தீங்கன்னா we are expecting. ரைட்டா? இந்த பேட்ச் வந்து 2026-27 அட்மிஷன்ஸ் இப்ப போயிட்டு இருக்கு. இமிடியேட்டா 869518 869553 கால் பண்ணி இமிடியேட்டா பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஏன்னா 20 சீட்ஸ் தான், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க குழந்தை உங்களுக்கு தெரியும், என் குழந்தை படிச்சதுன்னா சீட்டு வாங்கிடும், என் குழந்தைக்கு கைட் பண்ணா வாங்கிடுவா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேகிங் இருக்கு. கூட இருந்து புஷ் பண்ணா வாங்கிடுவாங்க, கூட இருந்து மோட்டிவேட் பண்ணா வாங்கிடுவாங்க, கூட இருந்த டீச்சர் சொல்லி கொடுத்தா வாங்கிடுவாங்க என் குழந்தை அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த குழந்தைய நீங்க போட வேண்டிய இடம் என்னன்னா RGRோட நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச், ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச், ஸ்பெஷல் ரெசிடென்ஷியல் பேட்ச், சென்னை அண்ணா நகர். இங்க தான் நீங்க போடணும். மறந்துடாதீங்க, ஃபீல் பண்ணிடாதீங்க இப்போ விட்டுட்டு. ரைட்டா? நம்ம அடுத்தது நம்ம போயிடலாம் சிஎம்சியை பத்தி. சிஎம்சி வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி அண்ட் அட்மிஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீட் யூஜி வந்து கண்டிப்பா குவாலிஃபை பண்ணணும். தென் வந்து பாத்தீங்கன்னா வேலிட் நீட் ஸ்கோர் மேண்டேட்டரி ஸ்கோர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 580 மார்க்ஸ் இருந்ததுன்னா நம்ம ரெகுலர் கவர்மெண்ட் கோட்டால நம்ம சீட் வாங்கணும் அப்படின்னா 580 ஒரு டஃப் பேப்பர்ல வாங்க முடியும். ஒரே 680 இருந்ததுன்னா ஈஸி பேப்பரா இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா சிஎம்சில சீட்டை அப்படி அடிச்சு கட்டிடலாம். இதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டால அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் வேரியஸ். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மார்க் வந்து வேரி ஆகும். அதே போல டயசிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டயசிஸ்க்கும் ஒரு சீட்ஸ் வந்து கொடுக்கறதுனால அந்த டயசிஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் கொடுப்பாங்க. அதனால மார்க் 400க்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 120க்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பேஸ் பண்ணி அதனால சொல்ல முடியாது. அதே போல ஸ்டாஃப் கோட்டா, ஸ்டாஃப் எவ்வளவு இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி ரேங்கிங்க அலாட் பண்றாங்க. இதெல்லாம் வேரி ஆகும். ரைட்? இதுல பிசிபி பிளஸ் இங்கிலீஷ் வந்து மேண்டேட்டரின்னு சொல்றாங்க. இதுல எல்லாமே அப்படிதான். நீட் எழுதுனால பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் வந்து கம்பல்சரின்றாங்க. அதே போல தான் இங்கேயும் 15 to 40% கிரைட்டீரியா கேட்குறாங்க. தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலமா தான் இது போக முடியும். டைரக்டா நீங்க சீட்டு வாங்க முடியாது. ஈவன் தோ மேனேஜ்மெண்ட்ல சீட்டு வந்து சிஎம்சி கொடுத்தாலும் சிஎம்சியோட MBBS சீட்டை வந்து நீங்க என்ன பண்ண முடியாது, காசு கொடுத்து நீங்க வாங்க முடியாது. த்ரூ கவுன்சிலிங் மூலமா தான், தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலமா தான் நீங்க வர முடியும். அதுவும் என்ன, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலமா தான் வரணும். உங்களுடைய ஸ்டாஃப் கோட்டாவும் தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் மூலமா தான் வரணும். கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கும் எதுல வரணும், மேனேஜ்மெண்ட் மூலயமா தான் வரணும். அதே போல கவர்மெண்ட் சீட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலயமா தான் வரணும். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி எக்ஸாம் இது வைப்பாங்க, கவுன்சிலிங் நீட் எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி தான் இதெல்லாம் எழுதணும். ஆனா சிஎம்சி என்ன பண்ணுவாங்க, தனியா அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. கிறிஸ்டியன் மைனாரிட்டி அப்ளை பண்ணுங்க, ஸ்டாஃப் கோட்டா அப்ளை பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஒரு தனியாக அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அதை வந்து அப்ளை பண்ணி போடணும். MBBS பொறுத்த வரைக்கும் அலைடு ஹெல்த் சயின்ஸுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஆன்ல இருக்கு. இமிடியேட்டா போடுற மாதிரி இருந்ததுன்னா போடுங்க அப்படின்னு சொல்ல வரப்போது அனௌன்ஸ் பண்ணுறோம். ரைட்டா? மைனாரிட்டி கோட்டா வந்து ஸ்பெஷல் சீட்ஸ் ரிசர்வ் ஃபார் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ்க்குலாம் இருக்கு. ரைட்? அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். MBBS பொறுத்த வரைக்கும் 100 சீட்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க.
2 கேட்டகரியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் சீட் இருக்கு, மைனாரிட்டி கோட்டா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. தென் ஆனுவல் அப்ளிகன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட் ஃப்ரம் அக்ராஸ் இந்தியா. அது நார்மல் தானே. 56,000 ரூபாயில மேனேஜ்மெண்ட் கோட்டால படிக்க முடியும்னா டிமாண்ட் எப்படி இருக்கும், அட்டகாசமா இருக்கும். ரைட்டா? அதனால அதை பத்தி நம்ம ரொம்ப வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். டஃப் செலெக்ஷன், மெரிட் பேஸ்டு காம்படிட்டிவ் ஸ்கிரீனிங் இருக்கு. இங்கே வந்து லிமிடெட் இன்டேக் தான் அப்படின்றதுனால ஹை செலக்டிவ் அட்மிஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதுவாக இருக்கும். டிமாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் சாய்ஸ் ஃபார் நீட் டாப்பர்ஸ். ரைட்டா? ஆல் இண்டியாவில் ஜிப்மர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது தான் இருக்கு, 4th பிளேஸ்ல தான் இருக்கு. பட் சிஎம்சி இந்தியாலேயே 3rd பிளேஸ்ல இருக்குது. அப்போ சிஎம்சி ஜிப்மருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா டாப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கொடுக்குறாங்க. நீட் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய மார்க்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அது வேரி ஆகும். அதனால நம்ம அதை பார்த்து ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஒரு 580 மார்க்ஸ் இருந்ததுன்னா டஃப் பேப்பருக்கும், 680 இருந்ததுன்னா ஒரு ஈஸி மார்க்ஸுக்கும் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் டயசிஸ் மூலயமா போகிறது வந்து அது டிஃப்ரெண்ட் மாறும். அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். ரைட்டா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 56,000 rupees தான் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஃபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. டியூஷன் ஃபீஸு, அதர் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் அது நீங்கள் தனியாக வந்து கட்டிக்கணும். ரைட்? இப்போ என்னன்னா இது கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் இந்த 56,000 கிடையாது. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் 56,000 அப்படின்றது தான் பெரிய இங்கே இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான அட்வான்டேஜ். அதனால மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுத்தாங்கன்னா இந்த சீட்டை தான் ஃபர்ஸ்ட் வந்து தட்டி தூக்கிடுவாங்க எல்லாருமே. ரைட்டா? பெஸ்ட் ஆர்ஒஐ அப்படி மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். ஏன்னா நிறைய இடத்துல ஐயோ மெடிக்கல் காலேஜா பிரைவேட்ல போட்டோம்னா சீட்டுக்கு 1.5 கோடி ஆகும்பா, 1 கோடி ஆகும் அப்படின்ற இடத்துல பெஸ்ட் மார்க் இருந்ததுன்னா இங்க நீங்க வந்து சீட்டை வந்து தட்டி தூக்கிடலாம். ரைட்டா? செப்பரேட் ஹாஸ்டல் வந்து ஜெண்டர் செக்ரேட்டட் அக்கமடேஷன் வித் 24/7 அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எல்லா இடத்துலயும் இருக்கிறதா. வைஃபை இன்னைக்கு வந்து இல்லாமல் எங்கேயும் இருக்க முடியாது. அதனால இந்த இன்ஸ்டியூஷன்லயும் இருக்கு. பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் அட்டகாசமா இருக்கும். தென் மந்த்லி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸுக்கு 6,000 to 8,000 ரூபாய் ஆகும். சேஃப் கேம்பஸ், அது தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே படிக்கிற பசங்களை கேட்டு பாருங்க. நம்ம குழந்தைங்க நிறைய பேர் சிஎம்சியில் படிச்சுட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டியன் இதில் போகிற பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பண்ணுவாங்க. அந்த சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்குது. மைனாரிட்டி கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா டயசிஸ் மூலமாக போகிறவங்களுக்கு பைபிள் டெஸ்ட் இருக்குது. அதெல்லாத்தையும் கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். அலைடு ஹெல்த் சயின்ஸ்க்கும் பைபிள் டெஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ரைட்டா? ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ரொஃபசர்ஸ் ஃபேக்கல்ட்டி சொல்லவே தேவையில்லை. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 1,900 இயர்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் இன்ஸ்டியூஷன்? 120 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ்டியூஷன், டிகேட்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், எத்திக்கல் ட்ரைனிங், தென் ஸ்பெஷாலிட்டிஸ் அண்ட் மென்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருப்பாங்க. ரிசர்ச் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்க்க முடியும். ஆக்டிவ் ரிசர்ச்சஸ் வித் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் பப்ளிகேஷன்ஸ், தென் கிளினிக்கல் மென்டர்ஸ், பிசைட் டீச்சிங் வித் ரியல் பேஷண்ட் இன்ட்ராக்ஷன். ஏன்னா பெட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெட் இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ஸும் தே ஆர் ரன்னிங் அப்படின்ட்டு. ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போஷர், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் 2,500 ப்ளஸ் பெட்டு டெரிட்டரி கேர் ஃபெசிலிட்டி இருக்குது. தென் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர் கேம்பஸை தவிர ராணிப்பேட்டை கேம்பஸ், சித்தூர் கேம்பஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. தென் ஹை பேஷண்ட் ஃப்ளோ, கிட்டத்தட்ட 10,000 பேஷண்ட் ஓபிடி வந்து வருவாங்க. பெரிய பெரிய நம்பர்ஸ். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபேமஸ் ஆகிறதுக்கான மெயின் ரீசனாக இருக்குது. அட்வான்ஸ்டு லேப், ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டயக்னோஸ்டிக் எக்யூப்மெண்ட், ரியல் டைம் ட்ரைனிங் அப்படின்னா ஹேண்ட்ஸ் அண்ட் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாட் ஓன்லி எம்பிபிஎஸ், ரைட்டாக அலைடு ஹெல்த் சயின்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்டி, எம்எஸ் கோர்ஸ், பிஹெச்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அருமையான ஒரு வாய்ப்பு தான் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர் ப்ராஜெக்ட்ஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஃபண்டட் ரிசர்ச் த்ரூ இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், தென் டிபிடி சப்போர்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி கிராண்ட்ஸ் ஃபார் கட்டிங் எட்ஜ் ஸ்டடிஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிகேஷன் 500+ பீர் ரிவ்யூடு பேப்பர்ஸ் ஆனுவலி வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஜேர்னல்ஸில் வந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரிசர்ச், அண்டர் கிராஜுவேட் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் மென்டர்ஷிப்பும் இங்கே வந்து கிடைக்குது. இட்ஸ் அன் ஆடட் அட்வான்டேஜாக வந்து பார்க்கப்படுது இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. குளோபல் டைப்ஸா, ஆமாம், ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் வித் ஹார்வர்ட், ஜான் ஹாப்கின்ஸ், ஆக்ஸ்போர்ட், இந்த மாதிரி எல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டைப்பில் இருக்கிறதுனால இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படும். ரைட்டா? தென் கெரியர் பிஜி சக்ஸஸ் அப்படின்றப்ப ஸ்ட்ராங் பிஜி ரிசல்ட்ஸ் 90% + ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் நீட் பிஜி இன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே.
இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே பார்க்குறோம்ல 0% வந்து நம்மளுக்கு இப்போ சீட் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. பட் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் பிஜி நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தட்டி தூக்குறாங்களாம் பாருங்க. 90% ப்ளஸ் ஸ்டூடெண்ட் கிளியர் பிஜி நீட் இன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 போகிற இடத்துல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து என்ன பண்ணுறாங்களாம், கிளியர் பண்ணக்கூடிய பேஸை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து இன்ஸ்டியூஷன் வந்து கிளைம் பண்ணுறாங்க. த டாப் எம்டி எம்எஸ் காலேஜஸ் பிளேஸ்மெண்ட் இன் எய்ம்ஸ், பிஜிஐ, ஜிப்மர் ஃபார் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே வந்து நிறையவே இருக்குது. அப்ராட் ஆப்ஷன் யூஎஸ்எம்எல்பி, பிளாப், ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல இன்னொரு வீடியோவில் போட்டிருந்தோம் பாருங்க. எய்ம்ஸ், ஜிப்மரில் படிக்கக்கூடிய மாணவர்களை யூஎஸ்எம்எல்இ, பிளாப்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணுறாங்க. அதே போல் தான் இங்கேயும் சிஎம்சியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யூஎஸ்எம்எல்இ, பிளாப், சக்ஸஸ் ரேட் வித் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரைட்டா. தென் ரிசர்ச் கேரியர், பிஹெச்டி ஸ்காலர்ஸ் இன் லீடிங் இன்ஸ்டியூஷன் வேர்ல்டு வைட்ல இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்துட்டு இருக்காங்க, ரைட்டா. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இன்ஸ்டியூஷனில் நம்ம போய் படிக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆரில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். பாஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஆர்ஜிஆருக்கு வேணுமா? ஆமாம், ஆர்ஜிஆரில் பாஸ் பண்ணுறதுக்கு கூட கிளாஸஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இன்னைக்கு அலைடு ஹெல்த் சயின்ஸில் என்ன ஆயிடுச்சு, கம்பல்சரி நீட் ஸ்கோர் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு ஒரு 13 ப்ரோக்ராம்ஸ்க்கு. அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸில் யாருன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா த்ரூ அவுட் இந்தியாவில் அலைடு ஹெல்த் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் டைரக்டரேட் மெசேஜ் எல்லா ஸ்கூல்ஸ்க்குமே பாஸ் பண்ணிட்டாங்க கம்பல்சரி இந்த வாட்டி நீட் ஸ்கோர் மூலமா. அப்ளிகேஷன் வரப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ரைட். ப்ராஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பெஸ்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன், ஹை ரெப்யூட்டேஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம்சியில் சொல்லலாம். கான்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வெரி ஹை கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து கவர்மெண்ட் காலேஜோட ஜாஸ்தியாகவே இருக்கும். ரூல்ஸ் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. தென் ஹெவி ஒர்க் லோடு வந்து நிறைய அது வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் ரொம்ப வந்து பிழிஞ்சு எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். நம்ம வந்து நல்லா வரணும், நல்லா செய்யணும் அப்படின்னா கிளினிக்கல் எக்ஸ்போஷர் நல்லா இருந்தால் தான் ஒரு சும்மா போகணுமா, படிச்சுமா, பாதி புக்கை படிச்சுமா, பாஸ் பண்ணணுமா அப்படி இருந்தால் நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் ஆக முடியும்? எக்ஸ்போர்ட் ஆகணும்னா சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டாகணும். அது இங்கே கிடைக்குதுன்னா நம்ம ஏன் விடணும்? கரெக்டாக திங்க் பண்ணுறீங்களே, மாணவர்கள் பார்க்குறீங்களே, மாணவர்கள் கேட்டுட்டு இருப்பீங்க. மாணவர்களோட நம்ம வீடியோ வந்து நிறைய பெற்றோர்கள் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்துங்க, குழந்தைய எடுத்துன்னு எங்கே போய் விடணும் அப்படின்ட்டு. ஏன்னா படித்து முடிச்சதுக்கு அப்புறமே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கல எம்பிபிஎஸ்ல அப்படின்னு பல வீடியோகள் வந்துன்னு தான் இருக்குது. ஆனால் சிஎம்சியில் போய் படிச்சுட்டு வெளில வர மாணவர்கள் அந்த அந்த குறைய வந்து சொல்கிறதில்ல, புலம்புறது இல்லை, ரைட்டா. ஃபைனல் வெடிக்ட் அண்ட் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெகசி குவாலிட்டி அண்ட் ரெப்யூட்டேஷன் இன்ஸ்டியூஷன் தான் அன்மேட்ச்டு, ரைட்டா. கண்டிப்பாக இதை மேட்ச் பண்ணவே முடியாது மற்ற இன்ஸ்டியூஷனோட. ஒர்த் த எஃபர்ட் எவ்ரி மார்க் இன் நீட் கவுண்ட்ஸ் டுவர்ட்ஸ் திஸ் ட்ரீம். இங்கே போய் நீங்கள் சேரணும் அப்படின்றப்ப நம்மளுடைய நீட்டில் மார்க் எடுத்தே ஆகணும் அப்படின்றப்ப ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக பண்ணுறோம். அது 11th and 12th பண்ணுறோம். +2 முடிச்சிட்டேன் சார், ஆனால் 1 இயர் நான் டார்கெட் பேஸ் பண்ணி அடிக்கணும் அப்படின்னு நிறைய மாணவர்களுக்கு அங்கே சிஎம்சியில் சேரணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்பி பேட்ச் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கிறீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. Your dream college start preparing today for admission 2026 and 27க்கு, ரைட்டா. அதனால பார்த்துங்க. ஏன்னா இது வந்து நம்ம சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பீங்க, ஏற்கனவே டிசைட் பண்ணி நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இவ்வளோ மார்க் வரும்னு தெரியும். அவங்களா 26ல் போங்க, 27 தட்டி தூக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபாலோ ஆர்ஜிஆர் அகாடமி ஃபார் மோர். நிறைய இப்போ +2 படிச்சுட்டு இருப்போம், என்ன பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ்டா அப்படி இப்படின்ட்டு புலம்பிட்டு இருப்போம் பாருங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஆர்ஜிஆர் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் நீங்கள், ரைட்டா. மெயின் அது. அதே போல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க, பிடிச்சிருக்கோம், என்ன பண்ணோம், லைக் பண்ணிடணும். லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச லைக் மைண்டட் பீப்புள் உங்களை மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் போகணும், எப்படி போகணுன்னே தெரியல, ஆனால் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறான், இப்போ வேற ஆப்ஷன்ஸ்னா என்ன இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு யாருன்னா ப்ராப்பராக கைட் பண்ணால் நல்லா இருக்கணும். ஒன்லி சேனல் இன் தமிழ்நாடு கைடிங் ப்ராப்பர். என்னது, ஒரே ஒரு செக்மெண்ட் இல்லாமல் ப்ராப்பராக +2 மாணவர்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லாமே 360 டிகிரியில் இருக்கக்கூடிய கோர்சஸையும் இன்ஸ்டியூஷன்ஸையும் உங்களுக்கு அன்னன்னைக்கு டெய்லி காலையில் ஒன்று நைட்டு ஒன்று அப்படின்னு உங்கள் வாசல்லே எடுத்துகிட்டு வந்து சேர்த்துட்ருக்கோம். உங்கள் கையிலேயே உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்ருக்கோம். அப்படின்னா அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணும், நீங்கள் கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணியே ஆகணும், ரைட். அதனால் இதை வந்து என்ன பண்ணும், நிறைய காலேஜை பற்றியும் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்ப நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு காலையில் ஒன்று, ஈவினிங் ஒன்று உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு கோர்ஸோ இல்லைனா கெரியரை பற்றியோ இல்லைனா காலேஜஸை பற்றியோ இல்லை என்ஜினியரிங்கை பற்றியோ இல்லை ரிசர்ச் ஃபீல்டை பற்றியோ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கை நுனியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும், ரைட்டா. நல்லா இருக்கும்ல, நல்லா இருக்குல்ல, நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றின்றதையும் கீழே கமெண்ட்டில் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த குரூப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த இன்ஸ்டியூஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கா ஃபியூச்சரில் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க. எங்கள் டீம் அதுக்காக ஒர்க் பண்ணி அதுக்கான டீட்டெயிலாக கேதர் பண்ணி பக்காவாக கண்டென்ட் ரெடி பண்ணுவாங்க. நான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.
2026 நீட்டு தேர்வு எழுதி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா? அதுவும் நான் வந்து எனக்கு கவர்மெண்ட்லாம் வேணாம் சார், பிரைவேட் காலேஜஸ்லாம் கவர்மெண்ட் சீட்லாம் வேண்டாம், எனக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சா போதும், அது என்னவா இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தாலும் பரவாயில்ல, டீம்டு யூனிவர்சிட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அப்ராட்ல போய் நான் படித்தாலும் பரவாயில்ல, ஆனால் 2026 நான் குவாலிஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமி ரெடியாக இருக்கோங்க. 35 நாள் கிளாஸ். இப்போ கரண்ட் +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் 35 நாள் ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் கழிச்சு ஆன்லைனில் அட்டன் பண்ணீங்கன்னா வெறும் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு சப்ஜெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். அந்த சப்ஜெக்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலயமா அதில் டெஸ்ட் கொடுத்து உங்களை வந்து கம்ப்ளீட்டாக தரவு பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் ஒரு கிளாரிட்டி கொடுத்து எக்ஸாம் எழுத வைக்க போகிறோம். உங்களை வந்து என்ன பண்ண போகிறோம், குவாலிஃபை பண்ண வைக்கிறோம். இந்த கேரண்டி நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு ஐடியா இருந்தால் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். எல்லாம் ஓகே தான், இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ண படம் பிடிங்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு குவாலிஃபை ஆகலைன்னா உங்களுக்கு 100% நீங்கள் கட்டக்கூடிய பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறோங்க. அப்புறம் என்ன, இதில் என்ன இருக்குது, டீலு ஓகேவா? டீலுக்கு ரெடியா? நான் உங்களை குவாலிஃபை பண்ண வைக்கிறேன், ஃபீஸ் கட்டுறீங்க. குவாலிஃபை பண்ண வைக்கலன்னா உங்கள் ஃபீஸை நான் திருப்பி கொடுக்குறேன். ஓகே, நான் ரெடி. நீங்கள் ரெடியா? கால் பண்ணுங்கள் 9176552121. இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுங்க.